தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே 5ஆம் பாகமாக நிறைவாக 7ஆம் நம்பராக 7வதாக கடைசியில் எல்லாரையும் இயேசு எச்சரிக்கிறார். எல்லா கிறிஸ்தவங்களையும் எல்லா ஊழியர்களும் கடினமாக சொல்லி இயேசு எச்சரிப்பு கொடுத்துருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்தில் 18-19 இயேசு தான் சொல்கிறார், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்குற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது. நான் யார்? இயேசு தான். அது இங்கே 16ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, சபைகளில் இவைகளுக்கு உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். இயேசுவாகிய நான் அப்படி சொல்கிறார் இல்லையா? நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமுமாக இருக்கிறேன் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து தான் மகிமையின் தரிசனத்தில் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லி தூதனை அனுப்பி இதெல்லாம் காமிச்சு எழுதுன்னு சொல்கிறார். கடைசியில் எல்லா மக்களுக்கும் அவர் சாட்சியாக எச்சரிக்கிறது என்னவென்றால், ஃபைனலாக எல்லாரையும் எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்னா, இந்த புஸ்தகத்திலிருந்து ஒருவன் எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால், அதாவது 18, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்குற தீர்க்க தரிசன வசனம்தான் தீர்க்க தரிசனம். இதில் 7ஆம் வசனம் பாருங்கள், 22:7, இதோ சீக்கிரமாக வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைகொள்கிறவன் பாக்கியவான். தீர்க்க தரிசன வசனங்கள் தீர்க்க தரிசனம்தான். அதில் 10ஆம் வசனம் பாருங்கள், இதிலேயே 10, பின்னு அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்துள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்கு. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம். தானியேலுக்கு கொஞ்சம் வெளிப்பாடு கிடச்சிச்சு. தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் அது அறிய அவன் மனதாக இருக்கும்போது, தானியேலே நீ போகலாம், இது உனக்கு அடுத்தது இல்லை, இது முடிவு காலத்துக்குரியது, அதனால் முத்திரை போடுன்னு சொல்லிட்டார். அதனால் பழைய ஏற்பாட்டில் பங்காக வகையாக தான் சொல்லப்பட்டிருக்கு. முழு பூர்ண ரகசியங்கள் பழைய ஏற்பாட்டில் வெளிப்படலை. இப்போ அவருடைய அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவளாக ரகசியங்கள் வெளியாக்கப்பட்டது போல் முற்காலங்களில் மனுபுத்தருக்கு அறிவிக்கப்படலைன்னே தெளிவாக எபேசியரில் 3:6 தெளிவாக இருக்கே. அதனால் புதிய ஏற்பாட்டில் தான் அது வெளியாகிடுச்சு. எப்படி வெளியாச்சுன்னா, வெளிப்படுத்தின 5ஆம் அதிகாரத்தில் அந்த 7 முத்திரைகள் உடைக்கப்பட்ட அந்த புஸ்தகம் யாரும் அந்த முத்திரையை உடைக்க முடியாது, ரகசியங்களை வெளியிட முடியாது. அங்கே யோவான் அழுகிறான். அங்கே மூப்பன் வந்து, நீ அழாத, யூத சிங்கமாகிய இயேசு ஜெயிச்சிருக்காரு, ஜெயங்கொண்டிருக்காரு முத்திரைகளை உடைக்க அப்படி சொல்லி வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திலேருந்து தொடர்ந்து ஒவ்வொரு முத்திரையாக உடைச்சி ரகசியங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கார். அதுதான் இங்கே முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்குது, சீக்கிரமாக நான் வரப்போகிறேன், அதனால் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கூட்டாதே குறைக்காத. ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் மாறாது, வானமும் பூமியும் கூட ஒளிஞ்சு போகும், என் வார்த்தைகள் ஒழியாதுன்னு சொல்கிறதுக்கு கூட்டாதீங்க குறைக்காதீங்க சொல்கிறது தான் இது அடையாளம். அப்படி செய்தால், கூட்டினா குறைச்சா, இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார்னே போட்டிருக்கு. ஒருத்தன் சொல்கிறான், இந்த தீர்க்கதரிசன வசனம் புஸ்தகத்தில் உள்ளது, இந்த புஸ்தகம்னா வெளிப்படுத்துகிற விஷயம் புஸ்தகத்தில் உள்ளது தானே, மற்றதெல்லாம் எப்படியும் கூட்டலாம் குறைக்கலாமா. ஒரு முட்டா பையன் சொல்கிறான், அப்படி பெரிய ஆள் பேர், நீதிமொழிகள் 30:6 உனக்கு தெரியலையோ, அப்படி வசனங்களோட ஒன்றையும் கூட்டாத, கூட்டினா நீ அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாயின்னு சொன்னது உனக்கு தெரியல. அதனால் வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்தாவினால தான் அருளப்பட்டிருக்கு, அவைகளை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சிறுத்துறதுக்கும் பயன்பட்டுருக்குன்னு சொல்லி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 16-17 உள்ளது உனக்கு தெரியல. உறுதியான தீர்க்கதரிசனம் நமக்கு இருக்குது, அது வசனம்தான், அது கவனித்து பார்த்தா நலமாக இருக்கும்னு சொல்லி 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 - 21ஆம் வசனம் வரைக்கும் பேதுரு சொன்னது உனக்கு புரியல, தெரியல. அதனால் முட்டாப்பையங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க.
தற்குறிகள் இன்றைக்குள்ள நாதாரிய கள்ள போதல் முழுவதும் கெடுத்து வச்சுருக்கான் சபையை. அதனால் என்னையும் பின்பற்றாதீங்க. நானும் மனுஷன்தான். நான் சுயமாக சொன்னால் அதை புரிஞ்சுக்குங்க. சுயமாக என் கருத்துக்கள் இருந்தால் அதை எடுத்துருங்க. இந்த வசன அடிப்படையில் கரெக்டாக நான் சொல்கிறதா இருந்தால் அதை செக் பண்ணி ஏற்றுக்குங்க. உடனே நம்பிடாதீங்க, உடனே அப்படியே ஏற்றுக்கிறாதீங்க. செக் பண்ணிங்க, உண்மையிலே இவர் சொல்கிறது கரெக்ட் தானா ஆய்வு பண்ணுங்கள். உடனே கேட்டு 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 தானே இத்தனை ஸ்தாபனம் போச்சு. சொல்கிறதெல்லாம் கேட்டு தானே இத்தனை ஊழியங்கள் சபைகள் தலைவர்கள் உருவானாங்க. கேட்காம அன்றைக்கே சுதாரித்து பகுத்தறிவோடு யோசிச்சுருந்தாங்கன்னா, ஏன் என்ன எதுக்குன்னு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா தப்பிச்சிருப்பாங்கள்ல. ஏன் சொன்னாரா? அது அப்போஸ்தலர் அப்படி சொன்னாங்களா? இவர் சொல்கிறது நம்ம தட்டுங்களே, கையை தட்டுங்க. சொல்கிறேன், ஏன்டா தட்ட சொல்கிறேன்? இவன் சொல்லுவானா எல்லாம் கையை தட்டணுமா? தட்டுங்களே, தட்டு லந்து. அது அவனை அடித்து துரத்த வேணாம். ஊழியக்காரன் அவன் மூஞ்சி முகர கள்ள சகோதரன், கள்ள அப்போஸ்தலன், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர், சத்திய மார்க்கம் அவனால் தூசிக்கப்படுது. அவன் பெரிய ஸ்டைல் பண்ணுறான். கர்த்தர் அடிச்சிருவார், ஜாக்கிரதை. உன் ஊழியத்தை அடிச்சிருவார், கெடுத்துருவார். உன்னைய கேவலமாக தான் நீ சாவ. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. 19 போட்டிருக்கு, ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாக எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவையிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். கடினமாகவே சொல்லிட்டார். ஜீவ புஸ்தகத்தில் ஒரு வேளை பேர் எழுதுனது தான், இன்னும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி கிறுக்கி போடுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. பரிசுத்த நகரத்தில் அவன் இப்போ எழுதிட்டான்னா அதோட செட்டில் ஆயிடுவோம்னு நினைக்கக்கூடாது, தூக்கி எறிவார். அதனால் தேவனை யாரும் ஏமாற்ற முடியாதுப்பா. அவனுடைய பங்கை எடுத்து போட்டுருவார். அதெல்லாம் புறம்பே இருப்பாங்க நாய்கள்லாம். போட்டிருக்கு 15ஆம் வசனத்தில், நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாரர் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இதெல்லாம் நாய்கள்னு இருக்கு இல்லையா? தெருவில் நடக்கிற நாய் இல்லை. நாய்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி பிலிப்பியர் 3:2 பொல்லாத ஊழியக்காரனை சொன்னார்ல பவுல், அந்த நாய் தான். நாய் கக்கெடுதே தின்னு கழுவப்பட்ட பண்டி சேற்றில் புறம்னு சொல்லி 2 பேதுரு 2:22 சொன்னாங்களே, அந்த நாய் தான். மத்திய 7ஆம் அதிகாரத்தில் பண்டிகைகளுக்கு முன்பு முத்துக்களை போடாதீங்க, நாய்கள் பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதீங்கன்னு ஏன் சொன்னார்ல, அந்த நாய் தான். இந்த நாய்கள்லாம் புறம்பே இருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நாய்கள் தான். அதுக்கு தான் சில நேரங்களில் அந்த வார்த்தையை நான் சொல்கிறது காரணம். தனிப்பட்ட முறையில் எவனுக்கும் எனக்கு விரோதம் கிடையாது. தனிப்பட்ட விரோதம், ஜென்ம விரோதம்லாம் இல்லை. வசனத்தை புரட்டும் போது, தப்பாக பேசும்போது, பொய்யா பேசும்போது, ஜனங்களை ஏமாற்றும் போது ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரனால் அதை பொறுத்துக்கிற முடியாது ராஜா, தாங்க முடியாதுப்பா. என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு வயலில் ஒரு எருமை மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தால் இன்னொருத்தன் சொல்லி தான் நான் விரட்டணும் முடியல. ஒரு நல்ல மனுஷன் கண்டிப்பாக விரட்டிடுவான். ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒருத்தன் விழுந்துட்டான்னா வண்டியை நிப்பாட்டி அவனை எடுத்து தண்ணி கிண்ணி குடித்து அவனை காப்பாற்ற முடிஞ்ச அளவில் முதல் உதவி செய்வான். ஒரு மனிதாபிமானம் தானே. சுத்த மனச்சாட்சியில் நான் உண்மையாக இருக்கிறதுனால இந்த சத்தியத்தை முரணாக பேசும்போது, மக்களை ஏமாற்றும் போது, பாதாள வழியில் நரக வழியில் பொய் பேசிக்கிட்டு இருக்கும்போது, மக்களை ஏமாற்றும் போது மக்களை பார்க்குறேன், திரளான மக்களை பார்க்குறேன், கிறிஸ்தவங்களை பார்க்குறேன். ஐயோ பேதைகளை, திரளான ஜனங்களை கண்டபோது அவர் மனது உருகி அநேக விசேஷங்களை உபதேசித்தார்னே இருக்குது. அந்த உபதேசம் தான் நான் திரளான ஜனங்களை கண்டபோது உபதேசம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நாய்கள்லாம் புறம்பே இருப்பாங்க, இவங்களை பின்பற்றாதீங்க. அதனால் ஜீவ விருட்சத்தின் மேல் 14ஆம் வசனம், அதிகாரமுள்ளவளாவதற்கு வாசல் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனையின்படியே செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னு சொல்கிறது ஒரு பக்கம், நாய்கள்னு சொல்கிறது மறுபக்கம். ரெண்டும் இங்கே தான் போட்டு பாக்கியவான்ங்க சொல்லிவிட்டு ஒரு பக்கத்தோடு நிறுத்திடக்கூடாது ராஜா. நாய்களும் சூனியக்காரங்களும் இருக்காங்க என்பதை மறுபக்கத்தையும் நீ காட்டணும். வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இயேசுவின் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் தான் புறப்படும். இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் தான் சொல்கிறாருங்க. அதனால்
இறுதியாக முடிவாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இவைகளை சாட்சியாக அறிவிக்கிற அந்த இயேசு என்ன சொல்கிறார்னா 20ஆம் வசனத்தில், மெய்யாகவே நான் சீக்கிரம் வருகிறேன் என்கிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்தில் 3 தடவை சொல்கிறார். 7ஆம் வசனத்தில் இதோ சீக்கிரம் வருகிறேன், 12ஆம் வசனத்தில் இதோ சீக்கிரம் வருகிறேன், 20ஆம் வசனத்தில் மெய்யாகவே சீக்கிரம் வர்றேன்னு சொல்கிறார். ஆர்டர் 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 கோர்ட்டில் 3 தடவை சொல்லிவிட்டு அது உறுதியாயிடும். முக்கா 3 தடவை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பழமொழி கூட நம்ம தேசத்தில் இருக்குது. கடைசியில் 3 தடவை சொல்லிட்டாரு, உறுதி, மெய்யாகவே வருவார். நாம் எல்லாம் அவருக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லணும்னா, ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும், ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஆமேன்னா நிறைவு, இயேசுவின் பெயர். அதோட இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு, முடிஞ்சிருச்சு. தீர்க்க தரிசனம் வர உள்ளவன் இந்த விசுவாச பிரமாணத்துக்கு கேட்டதாகத்தான் அவன் பேச கடவான்னு ரோமர் 12:6 இருக்குது. அவன் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. இஷ்டத்துக்கு பேசுனா கள்ள தீர்க்கதரிசி. நிறையா பேர் அப்படி வருவாங்கன்னு சொல்லி மத்தேயு 24:11 சொன்னார். வந்துட்டாங்க, உங்களுக்கு தான் தெரியாமல் இருக்குது. இந்த வசனத்தில் கூட்டாமல் குறைக்காமல் இதையே அவன் சொல்லிட்டு தெரிஞ்சான்னா நல்ல ஊழியக்காரன். இதவே சொன்னால் அவன் ஒரு தீர்க்கதரிசி, அப்போஸ்தலன், மேப்பர், போதகர், சுவிசேஷகர் சொல்லலாம், போதகர் சொல்லலாம். இந்த கிறிஸ்துவ அமைப்பில் இந்த வசனங்களை கூட்டாமல் குறைக்காமல் இதில் உள்ளதையே சொல்லிக்கிட்டு போங்க. இதுக்கு மிஞ்சி ஒரு சுவிசேஷம் இல்லை. அப்படி வானத்திலிருந்து ஒரு தேவதூதனே இறங்கி வந்து வேறொரு சுவிசேஷம் சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி கலாத்தியர் 1:8-9 சொல்லியிருக்கு, எச்சரிப்பாகவே சொல்லியிருக்கு. அதனால் எச்சரிப்படைங்க. அடுத்து இந்த இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற இந்த 5வது பகுதியோடு நான் நிறைவு செய்கிறேன். அடுத்து கர்த்தர் சித்தமானா இவருக்கு அடுத்து வந்த ஆதி அப்போஸ்தலர்கள் மக்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு சொல்லி அவங்களுடைய மறுபக்கத்தையும் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது ஆண்டவர் சித்தமானா அடுத்து நான் ஆரம்பிக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற இந்த 5 பாகங்களையும் இந்த 7வது பாயிண்டோடு நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை நல்ல வழியில் நடத்துவாராக. அடியேனுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிற்கிறேன்னு சொல்லுகிற நான் விழுந்து போகாதபடி, மற்றவங்களுக்கு பிரசவம் பண்ணுங்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடி எனக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் யாவருக்காக கண்கள் திறக்க, பரலோக ராஜ்யத்திலே நம்ம எல்லாரும் ஒன்றா சந்திக்க, இந்த பூமியிலே வெளிச்சத்திலே நம்ம ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இந்த உபதேசத்தில் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நமக்கு உதவி செய்வாராக. இயேசுவை தலைவராக கொள்வோம், பரலோகத்தை தலைமையிடமாக கொள்வோம், அவருடைய ஆதி அப்போஸ்தலரை வழிகாட்டிகளாக கொள்வோம், சுவிசேஷங்களை அஸ்திபாரமாக்குவோம், நிருபங்களை சோறாக்குவோம், வெளிப்படுத்துகிற விசேஷத்தை கோவரமாக்குவோம். கர்த்தர் இந்த கிருபைகளை தந்து நம்மை நடத்துவாராக. நன்றி, வணக்கம்.